நீடா விரலிட்ட காரணம்மா நீடா விரலிட்ட காரணம்மா என்னது மைக்கே கையோட பிடி எடுத்துட்டு போறியே புடுங்கிட்டியடா சே அப்பா கையோட வந்துருச்சு அண்ணே காலையில எனக்கு இதை கொடுத்துருந்தேன் பஸ்ஸில் போகல நான் பாட்டில் பேசிக்கிட்டே போகல உண்டான காயம் எங்கும் தன்னால மாறி போகும் காயம் பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேடி தங்க கூடும் இந்த மேடி தங்காது பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது இது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காலம் அல்ல அவையும் தாண்டி முடிவமானி அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா அவன் ஜவுரியத்துக்கு முடி விட்டுறேன் அதுக்காண்டி நான் சொன்னதுக்காண்டி நீ லெகின்ஸ போடுறேன்னா அது ஆபாசமா தெரியுதுல ஆபாசமா தெரியுது நாலு ஆம்பளைய குறுகுறுன்னு பண்ணி பிய பக்கம் பாக்குறேன் அப்புறம் எங்களை வந்து கெடுத்து விட்டா மயிரை பிடிங்க விட்டா அப்படின்னு காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்றல நாங்க எதுவும் ஆபாசமா தெரிஞ்சமா வயலுக்கு மாறுதலா தெரிஞ்சமா அந்த ஆமா அப்படித்தான் தர்றேன் நீ சண்டாளி நீ லெகின்ஸ போட்டு தொலைஞ்சு நாசமா கூட போ நான் விட்டுறேன் அடி முடிச்சவள போ அடி அந்த மேல ஓடுற டாப்ப இந்த முட்டிக்கால் வரையும் இவ்வளவுக்கு இறக்கி போட வேண்டியதானடி இவ்வளவுக்கு கூட இறக்கி போட வேண்டியதானே இவ்வளவுக்கு போட்டுக்கிறேன் இதுல ஒரு கேப் ஒன்று விட்டுறேன் இப்படி நடந்து போகும்போது இந்த கேப்ல சைஸ் பின்னாடி குண்டியும் தெரியுது எல்லாம் மயிரும் தெரியுது அப்புறம் பாக்குறேன் மயிரை பிடிக்கிட்டானு கொஞ்சம் அவரியான மயிருக்கு பேசிருக்கா இது வந்து எங்க சௌரியம்யா சௌரியம்னா உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நைட்டியை போட்டுக்க டவுசரை போட்டுக்க டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு 4 ரூமுக்குள்ள நீ பழந்துக்கிட்டு கடை பப்ளிக் பிளேஸ்ல வரும்போது நீங்க எப்படி கண்ணியமா வரணுமா இது எங்க சட்டம் நீ எங்களோட குண்டியை நீ நீ கடைக்கு வந்தியா கடை நானும் ரொம்ப பொறுமையா போயிருக்கேன் அனிதா குண்டிய திருப்பாத நேரம் அனிதா மாப்பிள்ள அக்கா நல்லா இருக்காங்களா என்ன அக்கா கேக்குறாப்ல எனக்கு கல்யாணம் ஆகல அப்படியா என்னோட கூட பிறந்தது 2 அக்கா அந்த அக்கால கேட்குறேன் மச்சான் என்ன பெரிய மச்சான் அக்கா மூத்த தூத்துக்குள்ள கட்டி கொடுத்துருக்கு உப்பளத்தில் விலை வைக்கிறாரு மச்சான் மச்சான் உப்பப்புறம் கூட்டுறாரு அக்கா உப்பப்புறம் பேக்கிங் பண்ணுது அனிதா சின்ன அக்கா என்ன பண்றாங்க சின்ன அக்காவா 2 அக்கால மூத்த அக்கால அவர் கேட்டாரு சரிங்க சின்ன அக்கால இவங்க கேட்கிறேன் எங்க உங்களுக்கு கட்டிங்க சின்ன அக்கா எங்க கட்டி கொடுத்துருக்குன்னா இங்க ஏறுவாடியில கட்டி கொடுத்துருக்கு மச்சான் எங்க இருக்கு மச்சான் ஏற முடியாம துபாயில உட்காந்துருக்கிறார் கல்லூரியில ஒரு பேம் போல எடுவட்டு உண்டை அனிதா மச்சான் சின்ன பையல ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா அது சின்ன பையலா புள்ளைல இருக்கு அக்கோ புள்ளைய தூக்கிட்டு வர போனியா இப்பதான் நாடத்துக்கு வர்றாங்க சரிக்கா சரிக்கா விரிச்சு போட்டு உட்காருக்கா அப்படி உட்காருங்க தூங்குக்கா அப்புறமா தூக்கம் வர்றப்ப தூங்குக்கா அப்புறம் அண்ணே ஜெல்லம் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குறேன் நல்லா இருக்கீங்களா அப்புறம் பிரகாஷ் அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆத்தாடி சூப்பர் பையன் நல்லா இருக்கியாப்பா சரிப்பா முத்து பைனான்ஸ் ஏமா பைனான்ஸ் வாங்கிறியா வேண்டாப்பா மாசம் மாசம் கட்டுறவங்களும் நமக்கு தான் தெரியாது அதோட பாடு என்னங்கிறது உனக்கு ஃப்ரீயா வாங்குறது வாங்கி புள்ளலாம் கட்டுறது சிரமமா இருக்கும் இருக்கீங்களா சின்ன தம்பி என்ன அப்புறம் அண்ணன் ஒளிபெருக்கி நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ரொம்ப வெக்க புரியல என்ன சரி 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 ரசி நீங்களே அப்படி நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிடல இந்த கூட்டம் இப்போதைக்கு கூட்டம் சாப்பிட்டது தூக்கமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அண்ணன் யூடியூப் பண்ண நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே வந்தமா பட்டமா படம் போட்டுக்கிறோம் நம்ம பணியோடு தொடருவோமே ஹால்
காரணம்மா. ஏய் என்னது மைக்கே கையோட இப்படி எடுத்துட்டு போறியே என்னண்ணே? புடுங்கிட்டியடா. சே அப்பா கையோட வந்துருச்சு அந்த மைக்கு. அந்த மாதிரி அண்ணே காலையில எனக்கு இதை கொடுத்துருண்ணே. பஸ்ஸில் போகல நான் பாட்டில் பேசிக்கிட்டே போகல. உன்னை லூசுன்னு சொல்லிடுவா பஸ்ஸுக்குள்ள உள்ள அட ஏங்க நீங்க வேற இறங்குற ஸ்டாப் வந்துச்சுன்னா கண்டுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. எதுக்கு கேட்குற அதை பேசுற கேட்குற மாதிரி இல்லையே அப்புறம் வேற எதுக்கு கேட்டு இருக்கேன்? வானம் ஆமா, போய். சந்தேகம் கிடையாது. அதான் நான் குறைச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். சந்தேகப்படுற மாதிரி ஒரு சைட்லயே சொல்லிட்டாப்ல அப்படி எதுவும் பேசுறாத அனிதா. ஆமா. நம்ம இன்னைக்கு தானே புதுமையா இன்னைக்கு வாரோம். பக்கம் இல்ல பக்கம் வருகின்றது. இப்படித்தானே இருக்கு. என்னக்கா? தங்கச்சி பாப்பா சரி சரி சரி. பக்கமலம் இந்த நாடக அமைப்பாளர் யாருப்பா? ஆக்கி வேணாம் தானே வேலை அவர்களுக்கு நன்றி. இனி தானக்கும் ஒளிபிரிக்கினா இப்படி தான் சூப்பர்ண்ணே. அருமை அருமை இதை மட்டும் லைட்டாக ஏற்றுறேன் எனக்கு மட்டும். இந்த மைக்குக்கெல்லாம் எடுத்து வச்சு விடுவோம் போய் தொலையாட்டும். உனக்கு இது கரண்ட் வச்சு கொடுக்காது கரண்டா நீ எனக்கு எடுத்து ஒளிபிரிக்கி சூப்பராக இருக்கு அண்ணே. கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? ஏப்பா கேட்கவா? கேளுப்பா கேளு கேட்கறோம்னா பிரகாசம் கேட்டுதான் இன்னைக்கு நான் செய்யணும். கேட்கவா? நீ கேளு நல்லா இல்லை நீ அது பாட்டில் என்னம்மா நீ பாட்டில் இது பண்ணிவிட்டு நான் அப்படி கேட்கக்கூடாதுல்ல அண்ணே. ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கல்யாணம் ஆகலாம் என்ன பண்ண போற நீ அடுத்த மாதம் எங்கள் வீட்டில் விசேஷம். என்ன விசேஷம் நீங்கள் தான் வந்து போடணும். என்னம்மா கல்யாணம்ண்ணே. மைக் செட் மைக் செட் அவங்க தான் போடணும். இசைக்குழு நீங்கள் தான் மேல வாத்தியங்கள் வாசிக்க வேண்டும். அப்பா அப்பா ஒளிபெருக்கினா இப்படிதான் இருக்க வேண்டும். ஒளிபெருக்கும் அந்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் நன்றி. ரசிகர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். விடையில வர ரொம்ப பொறுமையோடு வள்ளிதர்ம நடத்தி கண்டிகளுக்குமாறு எப்பளாக தெரியுமா? இது ராத்திரி நேரம் எமமா 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 எம்மம்மா ஒருவர தூக்கத்தை காணோம். எமமா 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 எம்மம்மா இது என்னங்க பதிலே சொல்லுங்க. அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. அது ராத்திரி 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 ராத்திரி. வாங்க. அப்படி இருக்கணும். பிரகாஷ் ஓ வரவா? வரதுனா தான் வரேன். ஓ இவ்வளவு நாளா கேட்டுட்டு தான் முடியாமா இங்க யாருக்கிட்ட? கடைக்கு போறது வீட்டுக்கு போறது பிரகாஷ் கிட்டயா? இனிமேல் கேட்டுக்கிட்டு தான் போகணும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பிரகாஷ் போவா வரவான்னு கேட்டுக்கிட்டு தான் போகணும். ஃபோன் நம்பர் வச்சுக்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்க. வேணா போய் ஏன் நேரே கேட்டு போல இதையா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பிச்சி விட்றேன். வாட்ஸ்அப் வரவா? உங்கள்கிட்ட வரவாப்பா. ஹால் நல்ல எக்கோ வச்சு நல்ல என்னை பார்த்துட்டு ஏற்றுனேன். ஹால் உன் பாட்டுக்கு என்னது மச்சான் மச்சான் மச்சானா ஓ கரெக்டாக அந்த பாட்டு பாடினோடனே வர்றாரு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? ஏய் ஏய் என்ன கையை கேள முடியாது பாக்கெட் பெருசா இருக்குன்னு கேட்டனே. என்னை நினைச்சிட்டே அவர் சுத்திட்டே இருக்கட்டும். நீ எதுக்கு பாத்துற மாதிரி இல்லை எப்பதான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக புதுக்கோட்டை அணைத்த அவசரமாடுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேலதான் நேச வச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேலதான் நேச வச்சேனே. நான் பட்டு வச்சு பூ முடிச்சு உறவு
என்ன என் தம்பி உன்னை பார்த்தோன்னா கூச்சப்படுறேன்? சின்ன பையன்ல வெக்கருக்கு செய்யும்ல. நானும் சின்ன பிள்ளை, அவரும் சின்ன பிள்ளை, ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணு கன்னி பையன். வெக்கம் வரணும்னே. வரணும்டா. முத்து ஏன் நாய கூப்பிடுறீங்க? அவருக்கும் கல்யாணம் ஆகலையா? அப்படியா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஒன்னு பார்த்துட்டு இருக்கேன், அவருக்கு ஒண்ணு சிக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம ஊரோட ஒற்றுமையை பார்த்தீங்களா? ஊரோட ஒற்றுமை மட்டும் உனக்கும் இல்லைங்க. கல்யாணம் ஆகல, ஆமாங்க. தம்பிக்கும் கல்யாணம் ஆகல, ஆமாங்க. இன்னும் எனக்கும் கல்யாணம் ஆகல. ஆஹா, 3 பேரும் பண்ணி 3 பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் சொல்லு புள்ள. ஏ சின்ன மச்சான் புள்ளு புள்ளு என்ன மச்சான் புள்ளு புள்ளு என்ன மச்சான் புள்ளு புள்ளு புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? முத்துராஜன்னே சொல்லுமா சொல்லு முத்துராஜன்னே சொல்லுமா சொல்லு புதுக்கோட்டை அனிதா யாருங்க அண்ணே? நாங்க புதுக்கோட்டை அனிதா யாருங்க அண்ணே? ஆடுண்டுக்காரவளே புள்ளு ஆடுண்டுக்காரவளே என்ன புள்ளு ஹாலிவுட் அனிதா யாருங்க அண்ணே? நாங்க ஹாலிவுட் அனிதா யாருங்க அண்ணே? ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளே புள்ளு அப்படி வட்ட புள்ளு ஏ ஏ ஏ புள்ளு 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 ஹாலிவுட் அனிதா யாருங்க? என்ன வண்டி நின்னுருச்சு? என்னப்பா என்னம்மா இது இதுன்னு விரிச்சு ஆனா அது பெருசா இருக்குல்ல விரிப்பு. லா, 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 லா. அடட. உண்டான காயம் எங்கும் தன்னால மாறி போகும் நாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேடி தங்க கூடும் இந்த மேனி தங்காது பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. இது மனிதன் உணர்ந்து கொள்ள, இது மனிதன் காலம் அல்ல, அதையும் தாண்டி முடிவமானி அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனையும் பாதியே அது உனக்கு புரியுமா துவலாலி லாலியே துவலாலியே அபிராமி லாலியே துவலாலியே ஓ கண்மணி கண்போடு காதலம் நான் எழுதும் கடிதமே. ஏய், பாட்டெல்லாம் அழகா தான் பாடுற. செம்மடா சூப்பர். என்னங்க ஏய் அழகா இருக்காடா, கெச்சட்டா இருக்காடா. முத்துராஜண்ணே பிரகாஷ் அப்புன்னா அப்படி இருக்கணும். இந்த பிள்ளையை பார்க்கும் போதே எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுது. எப்படி? நிறைய வரணுங்க. இவள் முகம் ஒரு ஞாயிறு, ஞாயிறு. இவள் கண்ணம் ஒரு திங்கள், திங்கள். இவள் வாய் ஒரு செவ்வாய், செவ்வாய். இவள் மூக்கு ஒரு புதன், புதன். இவள் கண்ணு ஒரு வியாழன், வியாழன். இவள் பல்லு ஒரு வெள்ளிடா, ஆக மொத்தத்துல இவ ஒரு சனிடா. ஏய், ஏடா அழகா வந்தீங்க, அழகா பெண்களை பத்தி நல்லா வர்ணிச்சிங்க, பாடலாம் நிறைய பாடணும்னு சொன்னீங்க. அது என்ன கடைசி சனின்றீங்களா? என்ன சனி எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும். மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் சனி பிடிக்கும். ஆனா சனி பிடிச்சானா உயிருக்கு பாதகம், கண்டிப்பா கஷ்டத்தை கொடுப்பேன். ஆமா. 7.5 சனி, சென்ம சனி, மங்கு சனி, பொங்கு சனி, எல்லா சனியும் பிடிக்கும். ஏங்க எல்லா சனியும் பிடிக்கலாம். ஆ. ஆனா சங்கு சனி மட்டும் அது ஏங்க அப்படி? பிடிச்சிச்சுன்னா சோத்தை வித்து போடுவேன், மிருதம் கட்டையை வித்து போடுவேன், ஆல்ரவுண்டை வித்து போட்டு தெருவில் தான் பிச்சை எடுக்க மிருதங்கருக்கு இன்னும் அமையல. இருக்கட்டும். சங்கு சனி ஆ. இன்னும் அமைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஆளு பழுக்கா இருக்கிய. உண்மையுமே உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப படுக்கதா இருக்க மாதிரி தெரியுது. என்ன அழகு, என்ன அழகா இருக்கவங்க உங்களை அறிவு இருக்கான்னு முதல்ல கேட்கிறேன். அழகுல ஓட்டு சொலகுல ஓட்டு அறிவு சூடு சொரண வெக்கமானதா இருக்கா? அறிவு இருக்கான்னா உன்னை வந்து கட்டி பிடிச்சனா இப்ப தொட்டு
பேசுறீங்க? இல்ல கைய பிடிச்சு இழுத்தனா? இல்ல இல்ல வந்து இடிச்சனா? இல்ல இல்ல ஓத்தவங்க மட்டும் பேசுனா? மரியாதை முக்கியம். நாகரிகமா வர்ணிச்சனா? ஆமா. வர்ணிக்கிறதுனா தப்பு இல்ல. அப்புறம் இந்த கூட்டத்துல உன் தாய்மார்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்கல்ல? இங்க வரியா? அங்க ஒரு தீவும் இங்க ஒரு தீவும் இருக்காங்கல்ல? ஆமா. இதுல எப்பேற்பட்ட அழகியா கூட ரதியா கூட உட்கார்ந்திருக்கட்டும். நாங்க இங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா நல்லா இருக்கடா, இந்த பொம்பளை புள்ள சூப்பரா இருக்கடான்னு. நாங்க சொல்லணும்னா உன்னை நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம் அது முடியும். நீங்க நினைக்கிற கற்பனை அந்த மாதிரி. என்ன? என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்க ரசிச்சா போதும். நம்ம பொண்டாட்டி அழகா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி இந்த புடவை கட்டணும். அது தப்பு. நீ சொல்றது முதல்ல தப்பு. என்னங்க? இந்த மாதிரி எதையும் சரியா பேசணும். நீங்க நினைக்கிறது தப்பு. அவங்க பொண்டாட்டி அவங்க புருஷன் அவங்க ரசிக்கணும்னு சொல்றேன். உண்மைதான். அப்படி கிடையாது. இந்த மாதிரி யாரையும் இந்த உலகத்துல எப்படி வேணாலும் ரசிக்கலாம். ஆனா ரசிக்கிறதுல ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த ரசிக்கிறதுக்கு அது சேதப்படுத்த கூடாது, அது எதுவும் பாதிப்பு உண்டாக கூடாது. இப்ப இந்த இருக்கு பாரு, இந்த 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 என்ன சொல்ல வர்றீங்க? இந்த ஜாம இருக்காரு, ஆல்ரவுண்ட் ஜாம. ஆமா. அது பாக்க எப்படி மூணு பேங்கஷம் ஒன்னு சேர்த்து அப்படியே அவர் கை வண்ணத்துல எப்படி கச்சிதமா தோலை போட்டு பின்னி இருக்காரு. வச்சிருக்காப்ல. இது அழகா இருக்கா? இந்த கோயில்ல கூட, கோயில் எங்க இருக்குன்னு தெரியல, கும்பாபிஷேகம் நடக்கும் காலையில. அந்த கோயில்ல பல சிற்பங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, சிற்பிகள் செஞ்சிருப்பாங்க. ஊர நாளைக்கு கும்பாபிஷேக விழாவுக்கு போவாங்க. போன உடனே இந்த சிலை எப்படி செஞ்சிருக்காரு வர்றா சிற்பி அப்படின்னு ரசிக்கலாம். அந்த சிற்பியை மட்டும் அந்த இதை மட்டும் சிலையை மட்டும் சேதப்படுத்த கூடாது. ரசிக்கிறது தப்புன்னு நீ என்ன சொல்ல வந்திருக்க? நீங்க சொல்றீங்க சிற்பி இருக்குது, ஆல்ரவுண்ட் இருக்குது, இந்த மக்கள் எல்லா பேர் இருக்காங்க ரசிக்கன்னு சொல்றீங்களே. லேசா ஏத்துக்கிறேன். இது லேசா அண்ணா எதுல ஏத்து சொல்றேன்? இல்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு ஏத்து. அதே மாதிரி ஆண்கள் நாங்களும் ரசிக்கணுங்க. பாரு எனக்கு வந்து பப்புனா சரி கருப்பறதுல கலையா இருக்காயா, அருமையா பாடுறாப்லையா, அருமையா பேசுறாரியா, அப்படி நாங்களும் உங்களை ரசிக்கணும். என்ன பீத்த சிரிக்கி? அதே மாதிரி நாங்க என்ன பீத்த சிரிக்கின்ற மரியாதை முக்கியன்ற கௌரியத்துக்கு பேசி. ஓ சட்டத்தை தந்தவரி பேசிடுடா. நீ பேசுற ஊரா பேச்சு நான் ஏத்துக்கிட்டு. நீங்க பேசலாம் பேச்சு நாங்க ஏத்துற பண்ணுமான்றேன். என்ன நீ பொம்பளை நீ? நீங்க என்ன ஆம்பளை, நீங்க என்ன சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நாகரிகத்துல போட்டு நாலு நாயை விட்டு நக்க விட. ஒரு லட்சம் என்ன தெரிஞ்சு வச்சு பாத்தியா? ஓ நாகரிகத்தை நாலு பொட்டனை விட்டு. நான் சொல்றேன் என்ன நீ பெரிய நாகரிகத்துல பெரிய சிறந்தவ பெண்ணு, பெரிய சிறந்தவ. உண்மையிலே பெண்களே பெரிய சிறந்தவன்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னங்க? இந்த உலகத்துல நாகரிகத்தில் சிறந்தது ஆம்பளை நான் சொல்றேன். இந்த உலகத்துல நாகரிகம் சிறந்தது இந்த மாதிரி பெண்கள் கூட நான் சொல்றேன். ஓ அச்சா बोलता है. ஓ பெண்கள் நாகரிகத்தில் சிறந்தவங்க, நாகரிகத்தில் சிறந்தவங்க. உண்மை. நான் ஆம்பளை நாகரிகத்தில் சிறந்தவன் நான் நிரூபிச்சு விடுவேன். பெண்கள் நாகரிகத்தில் சிறந்த நான் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிப்ப? பெண்கள் பாருங்க. நீ ஆரியா முத கைய கொடுத்தா பறிச்சிரலாம். உன் வாயை என்கிட்ட கொடுத்து வச்சுக்கோ, உன் வாய் சிலுவாய் கிழிஞ்சவர்களுக்கு. தண்டாஜ் அவர்களே அழகா பேசுறீங்க. அதே மாதிரி அனிதாட்ட எப்படினாலும் பேசி சமாளிச்சோம்னு நினைக்கிறாதீங்க. எதையும் தாங்கி போவோம் அனிதா. என்னத்த தாங்குற? நீ என்ன பண்ணுவன்ற? ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளை நான் சொல்றேன். இங்க ஆம்பளைல கூட எடுத்துக்குறோம். சரிங்க. பெரிய மனுஷன் பூரா வேட்டி சட்டை கட்டியிருக்கான், பயலுக்கு பூரா பேண்ட் சட்டை போட்டுருக்கான். எதுவும் மாறுதல அம்மனை குண்டியா உட்கார்ந்திருக்கமா? அந்த இப்ப தெரியுதுல? இல்ல அங்க வர எவ்வளவு பெருசா தெரியுது பாரு. சொல்றேன் மீச அது பூரா நீ உன் கண்ணுக்கு மாலை கண்ணா இருக்கும் போல, அதனால பெருசு பெருசா தேடுறேன். ஆமா மீச அது அண்ணன் மீசையே நீ வேற மாதிரி தெரியுற. நீ ஏதோ மாத்தி சொல்லிட்டு இருக்கற. பெரிய மனுஷன் வேட்டி சட்டை கட்டியிருக்கான், பயலுக்கு பேண்ட் சட்டை போட்டுருக்கான். ஆமா. மாறுதல ஏதாவது அம்மனை குண்டியா உட்கார்ந்திருக்கமா? இல்ல. உன் தாய்மார்கள் எடுத்துக்க. கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும், வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள பாரதாவணி போடணும். இது தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு. இது உண்மைதானே? ஏத்துக்கிறீங்களா? இப்போ என்ன இருங்க நீங்க இருங்க. ஆண்கள் பூரா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிருக்காங்க, சின்ன பசங்க எல்லாம் பேண்ட் சட்டை போட்டு அழகா உட்கார்ந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல பெண்கள் பாருங்க எவ்வளவு அழகா புடவை கட்டி நெத்தி நிறைய பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு சின்ன என்ன ஒரு பசங்க பிள்ளைங்கள பாருங்க சுடிதார் போட்டு எவ்வளவு அழகா நாகரிகமா ஒரு நடமாக்குறாங்க. அவங்க நாகரிகத்துல போட்டு என்ன வைக்கிற? இன்னைக்கு கல்யாணம் ஆன பெண்ணும் சரி, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி, நீ சொன்ன நான் சொன்னல கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும், வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை பாடதாவணி போடணும். இப்ப அப்புறம் மாறி போச்சு. கல்யாணம் ஆன பெண்ணும் சரி, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி, இப்ப லெகின்ஸா நல்லா டைட்டா குண்டி கிண்டி நல்லா பொட்டப்பா ரப்பா அப்படி தர்ற மாதிரி போட்டுக்கிறது. இதுல வேற மானியம் தள்ளுபடி போக இந்த தமிழ்நாட்டுல பூரா அரசாங்கம் ஸ்கூட்டியை பெண்களுக்கு கொடுத்துருச்சு. என்னைக்கு பெண்கள் ஸ்கூட்டியா ஓட்ட ஆரம்பிச்சுங்களோ குடும்பம் பூரா குண்டியை தூக்கிருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல லெகின்ஸையும் டாப்பையும் போட்டுக்கிட்டு காலை பொழந்து இப்படி ஸ்கூட்டில உட்காந்துறது, நல்லா ரோட்ல அப்படி புர்றோன்னு திருகுறது. திருகும் போது காத்துல முன்னாடி இருக்கிற டாப் இப்படி தூக்கிறது, பின்னாடி இருக்கிற குண்டி பின்னாடி பிதுங்கிட்டு வந்துருது. பின்னாடி ரோட்ல வரவன் குண்டிய பத்து ஓட்டுவானா, ரோட்டை பத்து ஓட்டுவான். மானம் கிடைச்சிருக்கு. பெண்கள் தான் ஸ்கூட்டி ஓட்டுறோம்னா பெண்களோட ஆண்கள் நீங்களே ஸ்கூட்டி ஓட்டுறீங்க. இப்போ வந்து பாத்தீங்களா பேண்ட் 1800 ரூபாய் அந்த பேண்ட். சரி இருக்கட்டும். இங்க கிழிஞ்சிருக்கு, இங்க கிழிஞ்சிருக்கு. பொம்பளை என்ன போடுற? பொம்பளை என்ன போடுற? என்ன பொம்பளை என்ன போடுற? அப்ப என்ன பெண்கள் பத்தி நீ என்ன குறை சொல்றேன்னு? ஆம்பளை பத்தி நீ இரியா பெண்களை பத்தி நீ குறை சொன்னீனா ஆண்களை பத்தி நான் குறை சொல்றேன். குறை சொல்லு. அப்புறம் என்ன சொல்லுடி? அந்த காலத்துல உள்ள ஆம்பளை எல்லாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எவ்வளவு அழகா வந்தாங்க. இப்போ உள்ள ஆம்பளை நீங்களும் தெரியுறீங்க. ஆனா
முடி வெட்டுங்கிற பேர்ல இப்ப சரி அட அட என்ன ஒரு அழகு. கரைச்சா மண்ட மாதிரி கரைச்சா மண்ட மாதிரி இல்லையா? பாத்தீங்கன்னா நம்ம கொட்டாங்குடிச்சிக்கு சேவிங் பண்ண மாதிரியே. சரி இங்க பூரா சுத்தமா எடுத்துட வேண்டியது. சரி இங்க 4 மயிரை வச்சுட்டு அதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுக்கிறது வேற. முடி வெட்டுறதுல உனக்கு என்ன பட்டுக்கிட்டு போயிருச்சு? என்ன அழகுன்னு கேக்குறது? முடி அழகு அவன் ஜவுரியத்துக்கு முடி வெட்டுறேன். அதுக்காண்டி நான் சொன்னதுக்காண்டி நீ லெகின்ஸ போடுறேன்னா அது ஆபாசமா தெரியுதுல? ஆபாசமா தெரியுது. 4 ஆம்பளைய குறுகுறுன்னு பண்ணி பீய பார்க்கணும் பாக்குறேன். அப்புறம் எங்களை வந்து கெடுத்து விட்டா மயிரை புடிங்க விட்டா அப்படின்னு காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்றல. நாங்க எதுவும் ஆபாசமா தெரிஞ்சமா? இல்ல வயலுக்கு மாறுதலா தெரிஞ்சமா? அது ஒரு பெண்கள் வாங்கிட்டு அப்புறம் ஆபாசமா தெரியலையா? அந்த ஆமா அப்படித்தான் தர்றேன். இல்லையா நீ சண்டாளி நீ லெகின்ஸ போட்டு தொலைஞ்சு நாசமா கூட போ. நான் விட்டுறேன். அடி முடிச்சவளே போ. அடி அந்த மேல ஓடுற டாப்ப இந்த முட்டிக்கால் வரையும் இவ்வளவுக்கு இறக்கி போட வேண்டியதானடி? இவ்வளவுக்கு கூட இறக்கி போட வேண்டியதானே? இவ்வளவுக்கு போட்டுக்கிறேன். இதுல ஒரு கேப் ஒன்று விட்டுறேன். இப்படி நடந்து போகும்போது இந்த கேப்ல சைஸ் பின்னாடி குண்டியும் தெரியுது, எல்லாம் மயிரும் தெரியுது. அப்புறம் பாக்குறேன் மயிரை பிடிக்கிட்டான்னு கொஞ்சம் அவரியான மயிறு பேசியிருக்கா. இது வந்து எங்க சௌரியம்யா? வேட்டு நாங்க போறோம்னா உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நைட்டியை போட்டுக்க, டவுசரை போட்டுக்க, டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு 4 ரூமுக்குள்ள நீ வளர்ந்துக்கிட்டு கடை. பப்ளிக் பிளேஸ்ல வரும்போது நீங்க எப்படி கண்ணியமா வரணுமா? இது எங்க சட்டம்? நீ எங்களோட குண்டியை நீ பேசுற? நீ பேசுற? என்ன கடைக்கு வந்தியா? கடை வாட்ட வச்சுக்க. குறும்பி தெரிஞ்சு பாரு. ஏய் பிரகாஷ் பை. நானும் ரொம்ப பொறுமையா போயிடுறேன். பிரகாஷ் ஏய் பிரகாஷ் ஆம்பளைக்கு செத்த முண்டையா இருப்பாவல. மக்கா நொறுக்கு கண்டு பேரே பாத்துக்க. ஆனியா தெரியும். பிரகாஷ் சொல்லி வைடா. ரொம்ப இத பிடிக்கிறாடா. இப்ப களவாணி சிரிக்கி இத பிடிக்கிறாடா. டேய் ஓன் ஜாமன்ட்ட வந்தனா? இது ஏவுட்டு ஜாம் வரலையே. ஆமா நான் உன்னை கட்டிக்கிட்டு ஏறனா? இல்ல நான் ஏன் கண்ணியமா என் கட்டுப்பாடுல இந்த மைக்ல இருந்து நான் பேசுறேன்ல. நானும் ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடோட ரொம்ப அடக்கமா பேசிருக்கல. நீ பிடிக்கிறிய நான் திருப்பி பிடிச்சா என்ன பண்ணுவேன்? இப்படி பாப்பா. இதுல புடி குஞ்சா போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும். இப்ப பூரா பெண்களுக்கு காலம் ஆகி போச்சு. என்னங்க ஆம்பளை அழுதா நடிக்கிறேன். ஒரு பொம்பளை மட்டும் நான் அழுகட்டும் 10 ஆம்பளையும் ஒண்ணு கூடி கூடுவான். என்னமாச்சு? ஏன் கேளு. அதனாலதான் இந்த உலகத்துல தாய் நாடு தமிழ்நாடு தாய்மைக்கு மரியாதை கொடுக்குறான். நீ என்ன மரியாதை கொடுக்குற? பீத்தச்சிருக்கி ஆம்பளை நீ பாட்டுல பேசிட்டு இருந்தா அவன் தண்ணியை போட்டு பேசிட்டு அவன்கிட்ட ஏன்டா பேசிட்டு இருக்கிறியா? சரி அது கிடக்கட்டும். சரிங்க. எனக்கு சட்டுன்னு செஞ்சாதான் பிடிக்கும். எனக்கு அப்படிதாங்க. சக்க போயிட்டு இருக்கட்டும். இந்த இடத்துல உனக்கு எனக்கு சொத்து தரலாம். இல்ல வாய்க்கார பிரச்சனை இல்ல கொடுக்கல வாங்கலாம். இல்ல நீ முண்டாட்டியா உன்னை வச்சிருக்கேன் தெரியும். அப்புறம் என்ன ஏழு நிக்காத ஏக்கு எடுத்து பிசிடி அப்படி வா. ஆமா சரி. இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பண்ணிட்டு. என்ன வியாபாரம்? பழைய வியாபாரம். ஒரு வியாபாரம் பண்ணு பழைய வியாபாரம் பண்ணா நஷ்டமாயிடும். நீங்க நினைக்கிற தப்புங்க. பழைய வியாபாரம் அல்ல, பழம் வியாபாரம். என்ன பழம்? இறந்த பழம். பிரகாஷ் போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன பழம் எத்தா இருக்கா? அந்த அளவுக்கு காரணம் நீங்க இருக்கட்டும். சரி நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாதுப்பா. இழந்த பழம் இருக்கு. இழந்த பழம் நல்ல டெம்பரா இருக்குமா? இல்ல உள்ள வந்து செக்அப் பண்ணி பாத்து. டெம்பர் பழத்துல காம்பு இருக்கா? காம்பலா இருக்குங்க. காம்புக்கு இல்ல பால் வருதா? இல்ல காயில வரும் பழத்துல வராது. பழத்துல வராதுங்க. பழத்துல லேசா அப்படி காம்ப திருவி விட்டா ஊன் தண்ணியா அப்படியுமே. ஐயோ உண்மைங்க. எப்படி இதெல்லாம் சரியா சொல்றீங்க? புடிச்சிருக்க சொல்லு பாப்பா. புடிச்சிருக்கே சோதா பழம். இத தேட டெய்லிக்கு பழம். செக்கே சோதா பழம். இத தேட டெய்லிக்கு பழம். இது எல்லாரும் வாங்க பழம். ஆரவக்கல பழம் பழம். எத்தனை பேர்கிட்ட அந்த பழம் பாத்தியா? எத்தனை பேர்கிட்ட இந்த பழம் பாத்தியா? ஏகிட்ட இருக்குது குய்யா பாத்தியா? இருக்குது குய்யா குப்பம் பாத்தியா? கைக்கு அடக்கமா. இது கைக்கு அடக்குமா? புடிச்சி விளையாட வாட்டமா. புடிச்சி விளையாட நாட்டமா. இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு. நான் ஏறி இதுல நானே ஏறி நீ போயிட்ட ஓட்டையில கருப்பாய் கிளவிய பிடிச்சி ஏறி அந்த கருப்பாய் கிளவி செத்து போச்சு. செத்துட்டாளா? யாரு கொன்னது? நீ ஆத்திர அவசரத்துக்கு நீ என்ன பண்ண போற? அந்த பிள்ளை இருக்கையில நீ ஏன் கவலைப்படுற?
என்னங்க தூக்கத்தை பார்த்து என்னடா ரங்கம் என்னங்க என் நிலைமை இப்படி ஆகி போச்சு நீ என்னைக்கு சங்கத்து மொட்டை மாடியில படுக்க ஆரம்பிச்சியோ அதுல இருந்து முத்துராசனே ஒரு நோக்கமாவே இருக்கு. நான் மட்டும் ஆமா. நல்ல பிரகாசு முத்துராஜன் இருக்கட்டும்டா. எல்லாம் எல்லா கோயிலுக்கும் தமிழ்நாட்டுல கும்பாசி வைக்கிறாங்கடா, உனக்கு ஒரு நாளைக்கு கும்பாசி வச்சிடாமடா. தம்பி என்னன்னா உளுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கும் என் சொட்டு புண்டுகளாயிரவாழ தண்டுகளா மங்குளத்துக்கு மேலே என்னாச்சு மாங்குளத்துக்கு மேலே என்னாச்சு? கொட்டை ஏறிருச்சு. அதுக்கு ஏங்க சிரிக்கிறீங்க? அதுக்கே அப்படி மிருதங்காரன் நான் படுற துன்பத்தை பூரா பார்த்து ரசிக்கிறேன் பாரு. ஏப்பா தாவ மாட்டியா மயிலுலத்தும் சின்னவளே, மயிலுலத்தும் சின்னவளே, மயிலுணத்தும் சின்னவளே, மயிலுணத்து சின்னவளே. கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க ரெண்டு டீய குடிச்சிட்டீங்க. நான் ஒத்த டீ கூட குடிக்கல. அது சீனுக்கு வர்றப்ப மட்டும்தான் வந்துருது. நீ எப்ப வழியில வரையா அந்த பொங்கல் சாப்பிட்டதுக்கு நெஞ்சில நிக்குது. நெஞ்சில இருந்தா ஒரு குச்சியை விட்டு வாய்க்குல விட்டு வதக்கு வதக்கு குத்து முத்துராசன்னு ஆலமரம் ஆலமரம் ஆலமரம். போய் ஏய் கிளம்பிருச்சு, கிடா கிளம்பிருச்சு. அடி வாகால ஆலமரம் ஆலமரம். பச்சபார்வே தீரலடி மச்சங்குடி மாறலடி தேவிக குசபா சந்தன பச்சபார்வே தீரலடி மச்சங்குடி மாறலடி. பச்சபார்வே தீரலடி மச்சங்குடி மாறலடி. பார்த்த புள்ள இவாடை காலம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள இவளாடையாலும் தெரியவில்லை. அட என்னமோ பண்ணுறா, என்னமோ பண்ணுறா, என்னமோ சொல்லுறா, என் போத தெரியவில்லை. அது என்னாலும் புரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள இவளாடையாலும் தெரியவில்லை. மீன் பிடிக்க போன ஆத்துல, ஆயிரம் மீன் குடிக்க போன ஆத்துல, மீன் மாட்டுக்கு சேர்த்துல, மீனை மாட்டுக்கு சேர்த்துல, கல்யாணத்தை சொல்லி கொடுத்த நேரில் நான் கல்யாணத்தை
திறமாய் எடுத்து தாரம் பக்கத்தில் வாடி அம்பிக்காக வேட்டி கட்டி கக்கத்துல கொட்டகிட்டிக்கு வேற சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அடி வந்த மூட எனக்கு இல்லையா, அடி வந்தவன் என்னோட ஆசை இல்லையா. உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இல்லையா, அடி வந்தவன் என் மேலதான் ஆசை இல்லையா. பஞ்சும் முட்டா சேல கட்டி பஞ்சும் மிட்டாய் சேலை கட்டி பட்டு வந்த நமக்க போட்டு கட்டி வந்தே ரவிக்க போட்டி கஞ்சி கொண்டு நெஞ்சே குமாரியா. நீந்தி கொண்டு போற புள்ளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. ஐ லவ் யூ அனிதா. என்னங்க உன்னை நான் காதலிக்கிறேன். காதல்லாம் தெரியாதா? தெரியாது. நான் சொல்லித்தரேன். எப்படி? சொல்லித்தரேன். பக்கத்துல தான் வரணும். அப்படியா? 1.5 கிலோமீட்டர்ல இருந்துகிட்டு பண்ண முடியாது. அனிதா என்னங்க? குண்டிய திருப்பாத நேரம் இல்லை. சரி. அனிதா மச்சான் மாப்பிள்ள அக்கா நல்லா இருக்காங்களா? என்ன அக்கா கேட்குறாப்ல? எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்படியா? என்னோட கூட பிறந்தது 2 அக்கா. ஓ, அந்த அக்காவை கேட்குறேன். மச்சான் என்ன பண்றாரு பெரிய மச்சான்? அக்கா மூத்த தூத்துக்குள்ள கட்டி கொடுத்துருக்கு. உப்பளத்தில் விட வைக்கிறாரு. மச்சான் மச்சான் உப்பப்புறம் கூட்டுறாரு. சரி. அக்கா உப்பப்புறம் பேக்கிங் பண்ணுது. அனிதா மச்சான் சின்ன அக்கா என்ன பண்றாங்க? அது சின்ன அக்காவா? 2 அக்காலும் மூத்த அக்கால அவர் கேட்டாரு. சரிங்க. சின்ன அக்கால இவங்க கேட்கிறேன். ஏங்க உங்களுக்கு கட்டிங்க? சின்ன அக்கா எங்கே கட்டி கொடுத்துருக்குன்னா இங்க ஏறுவாடியில் கட்டி கொடுத்துருக்கு. மச்சான் எங்க இருக்காரு? மச்சான் மச்சான் ஏற முடியாம துபாயில உட்காந்துருக்கிறார். கல்லூரியில் ஒரு பேம்போல எடுவட்ட உண்டை. அனிதா மச்சான் சின்ன பையல ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா? அது சின்ன பயலா? புள்ளையில இருக்கா உங்களுக்கு? ஏண்டா உங்க 4 பேருக்கு நான் என்ன மாதிரி பாவம் பண்ணனா? இல்லையே. இல்லை இல்லை ஏப்பா ஒரு வாரம் ஆச்சு சந்திச்சு, இன்னைக்கு தான் பார்க்குறோம். வண்டியில் வர கூட பேச முடியல. நல்லா விசாரிக்கிறேன். சரி நல்லா விசாரிச்சுக்கலாம்னு கேட்குறேன். இதில் என்ன தப்பு உங்களுக்கு? அது நீங்க உண்மை. ஒன்னால வண்டியில் வரும்போது பேச முடியாது எனக்கு தெரியும். ஏன் கெட்டவா அனிதா மச்சான் மச்சான் கொச்சான் போங்கடா. நான் ஆமை விழுந்துருச்சு, எடுத்து அங்கிட்டு தூக்கி போடு கடலாம. என்னைக்காவது கால் டான்ஸ்காரி காலை அது ஆமா இல்லப்பா, அது ஆ. இட்லி இட்லி. ஓ கிருஷ்ணரோட சங்கு சக்கரம். ஆஹா, என் கடவுளே கொஞ்சம் ஆமை எதுக்கு சொல்லு கும்பிட. இந்த அதே கேட்டாம. வா அனிதா, என்னங்க? என் காதலை சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட கதை சொல்லுங்க. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படிங்க? என்னை பிடிச்சிருக்குல்ல? உண்மையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? என்னை விட்டுட்டு வேற வண்டி ஜம்படி போக மாட்டியா? இந்த உலகத்துல உங்களை தவிர ஆம்பளை வேற யாரு? உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பேய் பிசாசி தான் பிடிக்கும் கொஞ்ச நேரத்துல. பேசாம எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என் காதலை சொல்லு மாப்பிள்ள. கட்டில் மேலையா அந்த போட்டா சரியாக்குமா படவா? ஹலோ ஹலோ அன்பு சகோதரி ராஜ நடிகை லட்சுமி அவர்கள் சென்னையில இருந்து வருது இந்த பூஜா பெருமா. பாடுறேன் பாடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டில் மேலே படவா? ஹலோ ஹலோ கட்டில் மேல பஞ்சு போட்டு படுக்கிறது. நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா. நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா. விழிகளில் தாகம் படமெடுத்தாடும், விழிகளில் தாகம்
படம் எடுத்தாடும் சீரது சிறுதியே நான்கத்தில் மேலே காணும் பொன்னிலா என்னை கட்டி கொண்டு பேசும் பொன்னிலா கதை முடிக்க நாளை காத்திருப்பேன் காதமெல்லாம் நான் காத்திருப்பேன் கதை முடிக்க நாளை பார்த்திருப்பேன் அது புரியாததா நான் அறியாததா அது புரியாததா நான் அறியாததா என்று தெரியாததா மடிதூராசை உண்டாக வேராசை மடிதூராசை உண்டாக வேராசை மேன்கட்டில் மேலே கண்டு அதை கட்டி கொண்டு பேசும் என்னிடா ஓரிடத்தில் இல்லாமல் நான் இருக்க காதலத்தில் நான் பறக்க ஓரிடத்தில் இல்லாமல் நான் இருக்க காதலத்தில் எங்கேயோ நான் பறக்க ஒரு உயிர் வாழ்ந்திட இரு உடல் வேண்டுமா ஒரு உயிர் வாழ்ந்திட இரு உடல் வேண்டுமா பெண்ணான பெண்ணாதே ஒன்றாகுமா மடிதூராசை உண்டாக பேராசை மடிதூராசை உண்டாக பேராசை நான் கட்டும் மேலே காணும் என்னை கட்டி கொண்டு பேசும் பொன்னிலா நான் கட்டி மேலே கண்டு பெண்ணிலா என்னை கட்டி கொண்டு பேசும் பொன்னிலா நன்றி. உண்மையுமே உங்களுக்கு சொல்ல சொட்ட கை தட்டிய என் தாய் கொண்டாது கை தட்டு உன் குளம் அப்படியே உட்காந்துருக்குவாரு இல்ல என் குழம்புறா இந்த பொங்கலுக்கு மங்கி போய் உட்காந்துருக்கு உங்களை பார்க்கல வந்த கார் ஊரு முன் காதலை ஹலோ 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 மறி கொழுந்தி மல்லிகைப்பூவி மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழியிலையா அடையா அது நில்லு மறி கொழுந்தி மல்லிகைப்பூவி மறி கொழுந்தி மல்லிகைப்பூவி இந்த மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு மறி கொழுந்தி போங்க குடிச்சு தொலைங்க நாசமா போங்க என்ன குடிச்சு நட்ட நடு ராத்திரியில் உன்னை பார்க்க வரும்போது நட்ட நடு ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது ஊரு சனம் தூங்கிடுச்சு உன்னை நானும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் சப்பாப்பா முடியல அவட்ட ஒரு வார்த்தை கேட்டு கட்டி உன்னை கூட்டி தஞ்சாவூர் போகும்போது
எடுத்து வைக்கணும் நின்னாரு ஓ மச்சான் மச்சான் மல்லிகை மச்சான் ஓ மச்சான் மச்சான் மல்லிகை மச்சான் மச்சான் என்ன உண்டாச்சு நான் பூ வேடித்து வைக்கணும் பின்னால போல வைக்கிறப்போ சொப்பனுங்கனால மாத்துறையா உசிர போக்குதடா உசிர போக்குவடி கொழுந்தி மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி வர வழிகளையா வந்துங்களே மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழிகளையா வந்துங்களே அத்தங்கர ஓரத்தில திசாயும் தம்பி நல்லா முடிச்சு பாருங்க. ஆம்பளையால பொம்பளையால ஏண்டா ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியலையா? போடு 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 அடிய போடு அடிய போடு. காதல் கண்ணை மறைச்சிருச்சுப்பா. என்ன சேட்டா பண்ண? கண்ணை மறைக்கல பிரகாஷ். வேற என்னத்தை மறைச்சிச்சு? அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சது தலைக்கருக்கு வவுத்தரிச்ச தாங்க முடியல. தம்பி தண்டராசு, நீ கண்ணை மூடிட்டு காதல் பண்ணாதே எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணும் போதும் போக தப்பா செய்யற. கண்ணை மூடிக்கிட்டு பண்ணா மட்டும் இருக்கவா போறா? போயிட்டு போறா. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? ஆமா, என் காதலை சொல்லுகிறேன். ஹலோ 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 ஒரு ஏழ வச்சவால ஒரு ஏழ வச்சவால அந்த வாழ வளரு வேலை அதன் காலை ஓடித்தவன் கடவுள் என்பவன் கருணையில்லா தோல சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரு வேலை அதன் காலை ஓடித்தவன் கடவுள் என்பவன் கருணையில்லா தோல சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரு வேலை குடிசையிலே ஈச்சம்பாய் கிரிசெடிலே மாடா விளக்கரியே கரிப்பாரமத்திலே ரோசா பூ போல் பிறந்த ஏராசா கண்மணியே கையசைக்கு வந்தவனோ
கண்ணிரண்டு நட்சத்திரம் மோகத்தில் சோகம் வந்தால் தாங்காதமா இந்த மனம் கையசைக்கும் அந்த மனம் கண்ணிரண்டு நட்சத்திரம் மோகத்தில் சோகம் வந்தால் தாங்காதமா இந்த மனம் அந்த குடியிருக்கும் ஆண்டவனம் பார்த்தேனே இந்த ஊரை கூட்டி வந்து நாகத்தனங்கேற்பேனே விளையாடும் திருத்தலைமானே இதை விதி என்று சொல்வது சரிதானா பிடியாமல் பறக்க முடியாமல் அந்த இறைவனை சும்மா விடுவேனா ஒரு ஏலபட்சமான அந்த வாழ வளருவே புண்ணியத்தை செய்யலையே போதிரோ சிரிப்பில் பூக்களுந்த பூக்களையே பூமிதானி நடக்க புண்ணியத்தை செய்யலையே போதிரோ சிரிப்பில் பூக்களுந்த பூக்களையே சிங்கார பேரம் போல நீ நடந்து காட்டருமே சின்ன குயில் கால்களுக்கே எங்கிருந்த முட்டருமே கலங்காதே மனமருந்தாதே வரும் காலம் நமது எத்திக்கமா கட்டாயம் அடிவோமாமே சொன்னதை செய்தே பார்த்துக்கமா ஒரு ஏலபட்சமான அந்த வாழ வளருவேன அதன் காலை ஒடித்தவன் கடவுள் என்பவன் கருணையில் சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே சொல்லடி கிளியே கிளியே சொன்னது சரியா கிளியே ஒரு ஏலபட்சமான அந்த வாழ வளருமே உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அப்பாவுக்கு நிகர் வேற தெய்வம் கிடையாது. அப்பாவை பற்றிய ஒரு பாடல். அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை, ஓம் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை. உன்னுடைய முகம்தான் கண்ணுக்குள்ள இருக்கி, உன்னை பத்தி நினப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கி. நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமாயில்லை. என் வேதனையை சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை. நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமாயில்லை. என் வேதனையை சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை. அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை, உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை. உன்னுடைய முகம்தான் கண்ணுக்குள்ள இருக்கி, உன்னை பத்தி நினப்பு நெஞ்சுக்குள்ள கிடக்கி. நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமாயில்லை. வேதனையை சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை. அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை, உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை.
எங்கே நீ போனாயப்பா ஐயோனு ஊரு சனம் என்னையும் பார்க்குதப்பா அம்போனு என்னை விட்டு எங்கே நீ போனாயப்பா ஐயோனு ஊரு சனம் என்னையும் பார்க்குதப்பா அப்பானு யார நானும் ஆசையா கூப்பிடுவேன் பக்கத்திலே நீ இல்லையே எப்படி நான் சாப்பிடுவேன் காடு கழனி எல்லாம் நீ நடந்த கால் தரத்தை தேடி பார்க்கிறேன் நான் தேடி பார்க்கிறேன் உன்னோட வேட்டி சட்டை தோளோர மல்லு துண்டை போட்டு பார்க்கிறேன் நான் போட்டு பார்க்கிறேன் அப்பா நீ சொன்ன ஞாபகத்தில் வச்சிருக்கேன் யாரோடும் சொல்லாமத்தான் என்னோட வச்சிருக்கேன் அப்பா உன்னை போல இந்த உறவும் எனக்கு இல்லை உன் பாசத்துக்கும் மேலே எதுவும் பெருசு இல்லை உன்னுடைய முகம்தான் கண்ணுக்குள்ள இருக்கு உன்னை பத்தி நினைப்பு நெஞ்சுக்குள்ள கிடைக்கு நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமா இல்லை என் வேதனையை சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை செல்லமாயின் பேரப்பா நீ இலக்க கேட்கிறப்பா எங்கிருந்து கூப்பிடுதே சுத்து முத்து பார்க்கிறப்பா செல்லமாயின் பேரப்பா நீ இலக்க கேட்கிறப்பா எங்கிருந்து கூப்பிடுதே சுத்து முத்து பார்க்கிறப்பா நீ போன காட்சி எல்லாம் நெஞ்ச விட்டு போகலையே ஆண்டு பலான பின்னும் என் மனசு ஆறலையே கலந்து கண்ணிலதா தூக்க வந்து சேர ரொம்ப நேரமானதே நீண்ட நேரமானதே கண்ணோடி நிம்மதியா நான் தூங்கி எழுந்து நீண்ட காலமானதே நீண்ட காலமானதே அப்பா நீ சொல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கு யாரோடும் சொல்லாமத்தான் என்னோட வச்சு அப்பா உன்னை போல இந்த உறவும் எனக்கு இல்லை உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை உன்னுடைய முகம்தான் கண்ணுக்குள்ள இருக்கு உன்னை பத்தி நினைப்பு நெஞ்சுக்குள்ள கிடைக்கு நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமா இல்லை விரணைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை நீ இல்லாமத்தான் நானும் இங்கு சந்தோஷமா இல்லை விரணைய சொன்னா இப்ப கண்ணீர் வரும் இல்லை அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை அப்பா உன்னை போல எந்த உறவும் எனக்கு இல்லை உன் பாசத்துக்கும் மேலே இங்கு எதுவும் பெருசு இல்லை